இது தாண்டா பொண்ணு. அப்பா பீடி சுத்துறாரு, ஆனா பொண்ணு எங்க இறங்கி அடிச்சிருக்கு பாருங்க. உங்க பிள்ளைகளுக்கும் காட்டுங்க. ஒருத்தர் தன்னோட மனசுல தன்னோட கனவு அடையணும் அப்படிங்கிற லட்சியத்தை கொண்டு அதுக்கான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டுட்டு வந்தா நிச்சயமா அவங்க தன்னோட கனவு அடைவாங்க அப்படிங்கிறது ஆன்றோர்கள், சான்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அப்படின்னு பலரும் அறிவுரை சொல்லுவாங்க. இருந்தாலுமே பலரால தன்னோட கனவு அடைய முடியாம பாதியிலேயே கைவிட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா அவங்களுக்கும் சில சமயங்கள்ல தன்னோட கனவு அடையவே நாம முயற்சி மேற்கொள்ளணும் அப்படிங்கறத உணர்ந்துகிட்டு மீண்டும் தன்னோட கனவை நோக்கி ஓட முயற்சிப்பாங்க. அப்படி அவங்க முயற்சிக்கும் வேலைகள்ல வெற்றியும் அவங்கள தேடி வரும். அந்த வகையில இப்போ நாடு முழுவதுமே போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிற மாணவ மாணவிகள பல இடங்களை பார்க்க முடியுது, சந்திக்கவும் முடியும். ஏன்னா அரசு தேர்வுல வெற்றி பெற்று ஒரு நிலையான பொருளாதார தேவையை பூர்த்தி செஞ்சு கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை பலரும் இப்போ அரசு வேலைகளை நோக்கி ஓடுறாங்க. அந்த வகையிலும் தமிழக அரசு தரப்புல வெளியிடப்படுற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 மற்றும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுகளுக்காக பலரும் பயிற்சி பெற்றுட்டு வராங்க. அதுக்காக பல பயிற்சி மையங்களும் செயல்பட்டு வருது. இதுல குரூப் 4 தேர்வுகளுக்கு அதிக அளவிலான விண்ணப்பங்கள் பெறப்படும். ஆனா குரூப் 1 மற்றும் 2 தேர்வுகளுக்கு குறிப்பிடத்தக்க விண்ணப்பங்களே பெறப்படும். அப்படி பெறப்பட்டாலும் தென் மாநிலமான தமிழகத்திலிருந்து பெரும்பாலான இளைஞர்கள் இந்த தேர்வுல வெற்றி பெறாம இருந்தாங்க. ஆனா ஆங்காங்கே வெற்றிகளை பெற்றுட்டு வந்த நிலைமை மாறி அதிக அளவிலான இளைஞர்கள் குடிமை பணி தேர்வுகளுக்காக தங்களை தயார்படுத்தி தேர்வை எதிர்கொள்றாங்க. அந்த வகையில இந்த முறை தமிழகத்தை சேர்ந்த பலர் குரூப் 1 மற்றும் குடிமை பணி தேர்வுகள்ல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதிலும் குறிப்பா ஏழ்மை நிலையில இருக்கிறவங்க தங்களோட முயற்சியால தானே படிச்சு இந்த தேர்வுகளை முயற்சித்து அதுல வெற்றியும் கண்டிருக்கிற செய்தி இப்போ தமிழகம் முழுவதுமே பரபரப்பா பேசப்படுது. அதாவதுங்க, கடந்த 2022ஆம் ஆண்டு குரூப் 1 தேர்வுக்கான அறிவிப்புகள் ஜூலை மாதத்துல வெளியிடப்பட்டதை அடுத்து முதல் நிலை தேர்வு கடந்த 2022ஆம் ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு நடந்துச்சு. அதுக்கு பிறகு முதன்மை தேர்வுகள் கடந்த ஆகஸ்ட் மாதம் நடந்துச்சு. அதுல மொத்தமா 2113 பேர் கலந்துகிட்டு தேர்வை எழுதினாங்க. அந்த தேர்வுல 90 பேர் தேர்ச்சியும் பெற்றாங்க. மேலும் இதுல திருப்பூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்துல பணிபுரிந்துட்டு வர 3 பெண் ஊழியர்கள் ஒரே நேரத்துல தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றிருக்கிறது. தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த பீடி சுற்ற தொழிலாளி ஒருவரோட மகள் இன்பா அப்படிங்கிறவங்க மத்திய அரசோட குடிமை பணிக்கான தேர்விலும் தேர்ச்சி பெற்றிருக்கிறதும் பலரையுமே வியப்புல ஆழ்த்தி இருக்குது. ஏன்னா பீடி சுற்றும் தொழிலாளியோட மகளாயிருந்த இன்பா பொருளாதார ரீதியில வசதி இல்லாம வீட்டில இருந்தே படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அதோட அவங்க 2 முறை தேர்வுகளை எழுதியுமே அதுல அவங்க தேர்ச்சி பெறாம தோல்வியை சந்திச்சாங்க. இருந்தாலுமே விடாமுயற்சியை மேற்கொண்டு 3வது முறையும் முயற்சித்து அதுல வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம முதல் நிலை தேர்வை இன்பா தேர்ச்சி பெற்ற உடனேயே மாதம் அவங்களுக்கு மத்திய அரசு 25,000 ரூபாயை ஊக்கத்தொகையா கொடுத்துட்டு வந்திருக்குது. அதோடு நான் முதல்வன் திட்டத்துல மாசம் 7,500 ரூபாய் உதவித்தொகையும் பெற்று இந்த தேர்வுக்கு அவங்க படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. இப்படி ஏழ்மை நிலையில இருக்கிறவங்க அரசு கொடுக்கிற உதவித்தொகை மூலமும் தன்னோட பொருளாதார நிலையை சமாளிச்சுக்கிறதுக்கு தேர்வுல வெற்றி பெற முடியும் அப்படிங்கறதையும் இன்பா எடுத்துக்காட்டி அனைவருக்குமே இப்போ ஒரு முன் உதாரணமா இருக்கிறாங்க. இதனால அவங்களுக்கு பல தரப்பிலிருந்தும் பாராட்டுகள் குவிந்த வண்ணமா இருக்குது.